அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நீங்கள் இந்த டிவியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அதை தலைப்பாய் வைத்து கடந்த பல வாரங்களாக இயேசு செய்த அந்த அற்புதங்கள், அந்த சம்பவங்களிலிருந்து இயேசு எப்படி அதிகாரம் நமக்கு அற்புதம் செய்ய, நமக்கு விடுதலையை தர, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் எப்படி அதிகாரமுடையவராக இருக்கிறார், அவர் எப்படி வல்லமையுடையவராக இருக்கிறார், அவர் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்ற இந்த சத்தியங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது கடந்த சில வாரங்களாக இயேசு எப்படி இரக்கமுள்ளவர் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக நாம் மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே அந்த இறுதியிலே பர்த்தேமியு என்னும் குருடன் எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்கிறான், அந்த சம்பவத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே அந்த சம்பவத்திலிருந்து தொடர்ந்து தேவனோட வார்த்தையை தியானிக்கலாம். பாருங்கள், வாசிக்கிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்தேமியு என்கிற ஒரு குருடன் வழி எருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இந்த பர்த்தேமியு இயேசுவை மிகுந்த சத்தமாக என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். இயேசு பர்த்தேமியின் சத்தத்தை கேட்டு நின்று அவனை அழைத்து வரும்படி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். உடனே என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் அவனை பார்த்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று அவனிடத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். உடனே பர்த்தேமியு ஒரு காரியத்தை இங்கு செய்கிறான். பாருங்கள், அதை நாம் மார்க்கு 10:50வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் இதிலிருந்து தான் அடுத்த 2 வாரங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை தியானிக்க போகிறோம். அது என்னது? பாருங்கள், இயேசு அவனை அழைக்கிறார் என்று சொல்லி பர்த்தேமியு கேட்டவுடன் என்ன செய்கிறான்? இங்கே வேதம் மார்க்கு 10:50 சொல்லுகிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே பர்த்தேமியு இயேசுவினிடத்தில் செல்வதற்கு ஒரு காரியத்தை செய்கிறான். அது என்னதான்? பாருங்கள், அவன் பிச்சை கேட்கிறவனாக இருந்தான். அப்போ அவன் யார் என்பதை அடையாளப்படுத்தும் ஒரு மேல் வஸ்திரத்தை அவன் என்ன செய்கிறான்? அணிந்திருந்தான்.
அவன் பிச்சை கேட்கிறவன் என்பதை அடையாளப்படுத்தும் ஒரு ஒரு வஸ்திரத்தை மேலங்கி அவன் என்ன செய்கிறான், அணிந்திருக்கிறான். அப்போ பாருங்க, இப்போ இயேசு அவனை அழைக்கிறார் என்று சொன்னவுடன் இவன் என்ன பண்ணுகிறான், அவன் தன்னுடைய அடையாளமாய் இருந்த, தான் பிச்சை கேட்கிற அடையாளமாய் இருந்த அந்த வஸ்திரத்தை என்ன செய்கிறான், எரிந்து விடுகிறான். எரிந்து விட்டு தான் பிச்சை கேட்கும் அந்த காரியத்தெல்லாம் எல்லாம் எரிந்து விட்டு பாருங்கள், இப்பொழுது இயேசுவினிடத்தில் விரைவாய் என்ன செய்கிறான், ஓடுகிறான். பாருங்க, அவன் இயேசுவினிடத்தில் விரைவாய் செல்வதற்கு எதெல்லாம் அவனுக்கு தடையா இருந்துச்சோ அதை எரிந்து விட்டு இப்ப என்ன செய்கிறான், இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறான், வருகிறான். பாருங்க தேவ பிள்ளைகளே, இவனுடைய இந்த செயல் பாருங்க, இதுல இருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அது என்னது? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பர்த்தமேயுக்கு மட்டும் ஆண்டவர் நான் சுகத்தை தருகிறேன் என்று சொல்லவில்லை. பாருங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற எவருக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்க, ஆனா இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவினிடத்தில் வருவதற்கு ஒரு தடை என்ன செய்கிறது இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த பர்த்தமேயு இந்த மேல் வஸ்திரத்தை என்ன செய்கிறான், எரிந்து விட்டு அதை ஒரு காரியத்தை செய்து விட்டு போகிறான். அதாவது இயேசுவினிடத்தில் அவன் விரைவாய் செல்வதற்கு அவனுக்கு எது தடையாக இருந்ததோ அதை எரிந்து விட்டு பின்பு இயேசுவை நோக்கி என்ன செய்கிறான், ஓடுகிறான். பாருங்க, அப்போ இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினிடத்தில் விரைவாய் செல்வதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியத்தை எரிந்து விட வேண்டியதாக இருக்கிறது. அது என்னது? அதுதான் நம்முடைய சுய நீதி. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் இயேசுவினிடத்தில் போக முடியாமல், இயேசுவினிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடையாய் அனைவருடைய வாழ்க்கையில தடையா இருக்கிற ஒரு காரியம் என்ன? அது அவர்களுடைய சுய நீதி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சுய நீதி என்றால் என்ன அர்த்தம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதை புரிந்து கொள்வதற்கு நாம் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்ன ஒரு ஓமைக்கு நாம் போகலாம். பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து ஏன் நாம் இயேசுவினிடத்தில் செல்வதற்கு நம்முடைய சுய நீதியை ஏன் எரிந்து விட வேண்டும்? அதுதான் இன்றைக்கு அநேகருக்கு தடையாக இருக்கிறது. பாருங்க, அந்த தடையாக இருக்கிற அந்த ஆடையாகிய அந்த சுய நீதியை ஒரு மனிதன் எரிந்து விடும்போது அவன் இயேசுவினிடத்தில் விரைவாக என்ன செய்ய முடியுது, செல்ல முடிகிறது. எப்படி இந்த சுயநீதி ஒரு மனிதனுக்கு இயேசுவினிடத்தில் போவதற்கு எப்படி தடையாக இருக்குது, அதை புரிந்து கொள்வதற்கு லூக்கா 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து இயேசு சொன்ன ஒரு ஓமையை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், எங்கே இயேசு சொல்லுகிற லூக்கா 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தேவப்பிள்ளைகளே, இங்கே இயேசு ஒரு பரிசேயனை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, 2 பேர். அதாவது இந்த ஓமையை எதுக்கு இயேசு சொல்றாரா? பாருங்க, இயேசு இதை ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை, மனுஷனுடைய சுயநீதினா என்னது, ஏன் அது தடையா இருக்குது அப்படிங்கிறத இயேசுனுடைய வார்த்தைகள்ல புரிந்து கொள்ளலாம். பாருங்க, சுயநீதினா என்னது? அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் அதை புரிந்து கொள்ளும்படி ஒரு ஓமையை சொல்றாரா. அப்போ சுயநீதினா என்னது? பாருங்கள், சிலர் என்ன பண்ணுகிறார்கள், தாங்கள் மட்டும்தான் நீதிமான்கள் என்று நம்புகிறவர்கள். இப்படி எண்ணி பிறரை இவங்க என்ன செய்கிறவங்க அற்பமா எண்ணுகிறவர்களாம். பாருங்க, தங்களை நீதிமான்கள் என்று எண்ணுகிறவர்கள்லாம் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதற்கு எடுத்துக்காட்டாதான் இங்கே இயேசு இங்கே ஒரு பரிசேயனை பற்றி என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, இந்த பரிசேயன் தேவாலயத்துக்கு வருகிறான். வந்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? இதிலிருந்து தான் சுயநீதி. எப்படி சுயநீதி என்றால் என்ன?
அது எப்படி தேவனிடத்தில் ஒருவருக்கு தடையாக மாறுகிறது பாருங்க. இவன் சொல்கிறான், தேவனே நான் இந்த விபச்சாரக்காரர், அநியாயக்காரர், அல்லது இங்கே என்னோட ஆலயத்துக்கு வந்திருக்க இந்த ஆயக்காரனை போல நான் எதற்காக உங்க சோத்திராண்டவரே, நான் வாரத்துக்கு 2 முறை உபாசிக்கிறேன், சம்பாத்தியத்திலெல்லாம் தசமம் கொடுக்குறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, இவன் தேவனை நோக்கி ஜெபிச்சா நீங்கள் போடலை பாருங்க. தேவனேன்னு ஆரம்பிக்கிறான், ஆனால் எப்படி ஜெபிக்கிறான், தன்னுடைய கண்கள் தன்னுடைய இருதயத்தை தேவனை நோக்கி ஏறெடுத்து இவன் ஜெபிக்கலை. இங்கே வேதம் சொல்லுகிறது, இவன் தனக்குள்ளே என்ன பண்ணினானா, ஜெபம் பண்ணினானா பாருங்க. அதாவது இந்த பரிசையும் தேவனிடத்தில் எப்படி வருகிறான், இவன் தன்னுடைய எல்லா ஆவிக்குரிய சாதனைகளையும் தேவனுக்கு முன்னாடி பட்டியல் போடுறான். என்ன பண்ணுறான், ஆண்டவரே பாருங்க, நான் எப்படியெல்லாம் உங்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன். இந்த அநியாயக்காரன், இந்த உபச்சாரக்காரன் மாதிரிலாம் நான் செய்யலை. அதே மாதிரி இந்த ஆயக்காரனை மாதிரியும் இல்லை. ஆயக்காரன் என்றால் வரி வசூலிக்கிறவர்னு அர்த்தம். பாருங்க, இயேசு வாழ்ந்த நாட்களில் இந்த வரி வசூலிக்கிறவர்களை யூதர்கள் வெறுத்தார்கள். ஏனென்றால் இந்த வரி வசூலிக்கிறவர்கள் இந்த ரோமர்கள் சார்பாக வரி வாங்கினார்கள். ஏன்னா இயேசு வாழ்ந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தை ரோமர்கள் ஆண்டார்கள். அப்போது இந்த வரி வசூலிக்கிறவர்கள் என்ன செய்தார்கள், அநேக அநியாயங்களை செய்தார்கள். பாரு, அநியாயமான வரி வசூலிப்பது, இப்படி பலவிதமான அநியாயமான காரியங்களை செய்தாங்க. அதனால் இந்த பரிசு என்ன சொல்கிறான், நான் இந்த ஆயக்காரன மாதிரி அநியாயம்லாம் செய்யலான்றார், அக்கா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறான், நான் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் தசமாலாம் கொடுக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறான் பாருங்க. இதை சொல்லும்போது அவனுடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்குது, இவன் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களெல்லாம் இப்படி தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு தேவன் இவனுக்கு கிருபை செய்ததற்காக ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை உணர்ந்து இவன் இப்படி பேசலை. இவன் என்ன பண்ணுறான், ஒரு பெருமையில் இதை என்ன செய்கிறான், பேசுகிறான். பாருங்க எப்படி பேசுகிறான், தேவன் முன்னாடி நின்றுட்டு ஒரு பெருமை நிறைந்த இருதயத்தில், ஆண்டவரை பாருங்க, நான் இப்படிப்பட்ட கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன், அந்த கற்பனை கீழ்ப்படிஞ்சிருக்கேன், இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன், அப்போ பாருங்க இப்படின்னு சொல்லி தன்னுடைய சாதனைகளெல்லாம் சொல்லி தனக்குத்தானே பாருங்க தனக்குள்ளே அவன் என்ன செய்கிறான், தேவனுக்கு முன்பாக பெருமைப்பட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான், இவன் பண்ணுற தவறு என்ன, தன்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் தான் தேவனுக்கு எந்தெந்த கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்காண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய கிரியின் அடிப்படையில், தன்னுடைய தகுதியின் அடிப்படையில் இப்போ என்ன பண்ணுறான், ஒரு சுய மேன்மை பாராட்டி கொண்டு, ஆண்டவரை பாருங்கள் இவ்வளோ சாதனைகள்லாம் படைத்திருக்கேன், அப்போ நீங்கள் யாரையாவது ஏற்றுக்கொள்ளணுன்னா என்ன தான் நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தன்னுடைய தகுதியின் அடிப்படையில், தன்னுடைய நீதியின் அடிப்படையில் இப்போ தேவன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்போ அந்த அடிப்படையில் இவன் தேவனை நெருங்க வேண்டும் என்று சொல்லி தன் நீதியை நம்பி தன்னுடைய தகுதியை நம்பி இவன் என்ன செய்கிறான், தேவனிடத்தில் நெருங்க என்ன செய்கிறான் பார்க்குறான் பாருங்க, பார்க்குறான் பாருங்க. அப்போது ஆனால் ஆண்டவர் பாருங்க இவனை ஏற்றுக்கொள்ளலை. வேதம் இங்கே இயேசுவை சொல்கிறாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அதாவது இந்த பரிசேனை தேவன் என்ன செய்யலையா, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. ஏன் யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த பரிசேன் சொல்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா யாரையாவது ஒருத்தர் தேவன் ஏற்றுக்கொள்ளணுன்னா அது இவனாக தான் என்ன செய்யணும், இருக்கணும் பாருங்க. ஏன்னா இவன் அநியாயக்கார மாதிரிலாம் செய்யலை, அநியாயம்லாம் பண்ணலையா, ஒழுங்காக தசமம் கொடுக்குறவனா, ஒழுங்காக வாரத்தில் 2 நாள் வாசிக்கிறவனா, பயங்கரம் ரொம்ப வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு, இந்த பரிசீலனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆவிக்குரியவனை போல் என்ன செய்யுது தோணுது பாருங்க. அப்போது இப்போ இவனை தானே தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கணும். யோசிச்சு பாருங்க, இவன் என்ன சொல்கிறான், தேவனிடத்தில் என்ன சொல்கிறான், ஆண்டவரே இப்படிலாம் ஆவிக்குரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பெருமை பாராட்டிக்கிட்டு, ஆண்டவரே இப்போ என்னுடைய இந்த தகுதியின் அடிப்படையில் நான் இப்படிலாம் கீழ்ப்படிஞ்சிருக்கேனே, இந்த தகுதியின் அடிப்படையில் நான் என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் தேவனை நோக்கி சொல்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இவனை நான் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை, இவனை நான் நீதிமானாக மாற்றலை, இவனை நான் புறக்கணித்து விட்டேன்னு இயேசுங்க என்ன செய்கிறாரு சொல்கிறாரு பாருங்க. ஏன் அப்படி, ஏன் ஆண்டவர் இவன் இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய சாதனை படைத்தவனாக இருக்கான், அப்போ இவனை தானே ஏற்றுக்கொள்ளணும்.
ஏன் இப்போ இவனை ஏற்றுக்கொள்ள? காரணம் என்னவென்றால் தேவ பிள்ளைகளே, இவன் கர்த்தரை தேவனை நம்பி வரல பாருங்க. இவன் ஜெபம் பண்ணும்போது கூட தேவனிடத்தில் ஜெபம் பண்ணல, தனக்குத்தானே ஜெபம் பண்ணிக்கிறான் பாருங்க. அதாவது அதான் சொல்றான், இவன் வந்து தன் நீதியை நம்புகிறவன், தன் சுய பெருமையை தேடிக்கொள்ளுகிற ஒரு மனிதன், ஒரு பெருமை நிறைந்தவனாக என்ன செய்யறான் இருக்கான் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட தன் கிரியை அடிப்படையிலே, தன் தகுதி அடிப்படையிலே பாருங்க, இவன் தேவனிடத்தில் வரணும்னு இந்த பரிசையை நினைக்கிறதுனால தான் தேவன் இவனை ஏற்றுக்கொள்ளலை. ஏன் ஏற்றுக்கொள்ளல பாருங்க, ஏசாயா 64 அதிகாரத்தில் மனுஷனுடைய சுய நீதி தேவனுக்கு முன்பு இந்த பரிசையன் தன்னுடைய சாதனை பட்டியலெல்லாம் காட்டிட்டு தான் இப்படிப்பட்ட நீதி உள்ளவன்னு தேவனுக்கு முன்னாடி மேன்மை பாராட்டிக்கிட்டு இருந்தானே, இவனுடைய நீதியும் சரி அல்லது இவனை மாதிரி தன் சுய நீதியை நம்பி வருகிறவருடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதான் பாருங்க. ஏசாயா 64 அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. ஏசாயா 64 அதிகாரம் 6வது வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இந்த பரிசையனை வந்து ஏற்றுக்கொள்ளலை? இவன் தன்னுடைய பெரிய ஆவிக்குரிய சாதனைகளெல்லாம் பட்டியலிட்டு இருந்தான். ஆனால் இவனுடைய நீதியெல்லாம், இவனுடைய நீதி மட்டும் இல்லை, நம்முடைய சுயநீதியெல்லாம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குதான், எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையை போல என்ன செய்தான் இருக்குதான் பாருங்கள். தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இன்னொருத்தட்ட போய் பத்தியா என் ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த அடுத்தவர் என்ன சொல்வார், அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையா, போய் ட்ரெஸ்ஸை மாற்றி நல்ல ட்ரெஸ்ஸை போடப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டோமா? அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய கிரியைகள் மேல் நான் ஆண்டவருக்கு இப்படி கீழ்ப்படிஞ்சிட்டேன், நான் ஆண்டவருக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சிட்டேன், நான் இப்போ பாரு நான் அப்படிலாம் இந்த பரிசீலனை போல் நான் அவங்கள மாதிரிலாம் இல்லை பாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்கள அற்பமாக எண்ணி நான் தான் பாரு, நான் தான் மிஸ்டர் ரைச்சியஸ், நான் தான் மிஸ்டர் நீதிமான்னு சொல்லி தன்னுடைய சுய கிரியை அடிப்படையிலே வருகிற அந்த தகுதி, அந்த நீதியை நம்பிக்கொண்டு நாம் தேவன் முன்பாக போகிறது, அது எதற்கு அடையாளமாக இருக்குது? ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின எப்படி இன்னொருத்தர் எப்படி பார்ப்பாங்க? அதுக்கு சமானமாக என்ன செய்தான் இருக்குதான் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த பரிசையனை பார்த்து சொல்லார், பரிசையனே, நீ 2 நாள் உபாசிக்கிறேன்னு சொல்கிற, நீ தசமாலாம் கொடுத்துறேன்னு சொல்கிற, நான் இந்த அநியாயக்கார விபச்சாரக்காரர்கள் போலாம் இல்லைங்கிற, ஆனால் நீ வந்து உன் நீதியை நம்பி உன் தகுதியை நம்பி வந்திருக்க, இந்த நீதி எனக்கு முன்னாடி எப்படி இருக்குது? ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போல் இருக்குது, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, இந்த அழுக்கு கந்தையான ட்ரெஸ்ஸை போட்டு என் சமூகத்துக்குள்ளே வராதுன்னு சொல்லி பாருங்கள். தேவன் சுய நீதியை, தேவனுக்கு முன்பாக நம்முடைய சுய நீதியெல்லாம் ஒரு அழுக்கான கந்தையை போல தான் இருக்குது தேவ பிள்ளைகளை. ஆம் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் ரோமர் 3 அதிகாரம் 20வது வசனத்திலே ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம் பாருங்கள். ரோமர் 3 அதிகாரம் இப்பொழுது 20வது வசனத்துக்கு செல்லலாம் பாருங்க. ஏன் இந்த பரிசையன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை இந்த வசனம் இன்னும் தெளிவாக விளக்குது. ரோமர் 3 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் தன்னுடைய நீதியை நம்பி தேவனுக்கு முன்பாக வருவது, அது வரும்போது என்ன நடக்குது அவனோட வாழ்க்கையில் பாருங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் என்ன செய்கிறதா வருகிறதா. அப்போ பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை நாம் வந்து நம்முடைய சுயநீதியின் அடிப்படையில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கை கொள்ள முடியாது பாருங்க. தேவனுடைய உதவி இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமை இல்லாமல் யாருமே தேவனுடைய கற்பனைகளுக்கு என்ன செய்ய முடியாது, ஒழுங்காக கீழ்ப்படியவே முடியாது. நம்முடைய பலத்தில் நம்ம கீழ்ப்படிய முடியாது பாருங்க. ஆனால் இந்த பரிசை என்ன பண்ணுறான், தன்னுடைய தகுதியை பற்றி பேசுகிறான். தேவனை இவன் நம்பலை,
ஆனால் தன் தகுதியை நம்பி, தன் கிரியை நம்பி, ஒரு மேலோட்டமாக நான் 2 நாள் உபாசிச்சாண்டவரே, நான் அந்த உபச்சாரக்காரர், இந்த அநியாயக்கார பொருளாக இல்லை, தசமபாலாம் ஒழுங்காக கொடுத்துட்டேன் இப்படி சொல்லி தன்னுடைய மேலோட்டமான அந்த கிரியைகளை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? இங்கே வசனம் சொல்லுகிறது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. அப்போது இவன் தான் இப்படி கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படி கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு சொல்லும் போதே என்ன அங்கே நடக்குது? இவன் எவ்வளோ பெரிய பாவிங்கிறத இவன் தன் வாயாலே என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான் பாருங்க. அதுதான் சுயநீதியை நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னு முயற்சிக்கும் போது நடக்கிற காரியம் பாருங்க. நம்முடைய பலத்தில் நம்ம ஒரு நாள் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. அப்படி கீழ்ப்படியணும் முயற்சி பண்ணும்போது நாம் எவ்வளோ பெரிய பாவிகள் என்பதை தான் அது என்ன செய்து அது வெளிக்கொண்டு வரும் பாருங்க. அப்போது யோசித்து பாருங்க, தேவ பிள்ளைகளை, இவன் தான் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சாதனை படுத்துன்னு சொல்லும் போதே இந்த பரிசேயன் தன்னுடைய பாவத்தை என்ன செய்யறான்? வெளிப்படுத்திட்டான். என்ன பாவம் பாருங்க, இவனுக்குள்ளே பாருங்கள் பெருமை என்னும் பாவம் என்ன செய்தது? இருந்தது. இவனுக்குள்ள தாழ்மையே என்னது? இல்லை பாருங்க, பெருமை. இவனுக்குள்ளே அகந்தை இருக்கிறது. பிறரை அற்பமாக என்ன செய்கிறான்? எண்ணுகிறான்னு பாருங்க. இவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்கிறான். ஆனால் உண்மையாக பார்த்தா இவன் என்ன செய்யலை? கீழ்ப்படியவே இல்லை. இவன் வெறும் பெருமை பிடித்தவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான் என்பது இவனோட வார்த்தைகளிலே என்ன செய்கிறது? வெளிப்படுது பாருங்க. இவன் தேவனுடைய மகிமையை தேடாமல் சுய மகிமையை நாடுகிறவன் என்பது நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அப்போது தேவ பிள்ளைகளே, நம்முடைய சுயநீதியை நம்பி வரும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதான் இங்கே வசனம் சொல்லுது, பாவத்தை அறிகிற அறிவு. சுயநீதியை நம்பி ஒருத்தன் வாழும்போது அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது. அவன் எவ்வளோ பெரிய பாவிங்கிறதான் இன்னும் என்ன செய்யும்? வெளிப்படும் பாருங்க. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போது நீங்கள் நான் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி அப்படி செய்துட்டேன் இப்படி செய்துட்டேன், அப்போது இதை செய்துட்டதுனால நீங்கள் உங்கள் நம்பிக்கை அது மேலே வச்சுட்டு உங்கள் தகுதியின் அடிப்படையில் உங்களுடைய கிரியைகள் அடிப்படையில் இப்போ தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் இந்த பரிசேயன் மாதிரி தேவன் மாதிரி வந்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவே என்னது முடியாது பாருங்கள். அதை தான் இந்த வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. சுயநீதியின் அடிப்படையில் வந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவும் முடியாது பாருங்கள். அப்போது தேவனிடத்தில் வரும்போது எப்படி வரணும்? இந்த பாருங்கள், அதை தான் இந்த மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இந்த பர்த்தமியூட்டிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்ன செய்கிறான் பாருங்கள், இயேசுவினிடத்தில் போகணும்னு சொன்னவுடன் இவன் தம்முடைய மேல் வஸ்திரத்தை என்ன செய்கிறான்? எரிந்து போடுகிறான். அந்த மேல் வஸ்திரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இவனோட பழைய வாழ்க்கைக்கு, இவனோட சுய நீதிக்கு அது அடையாளமாக இருக்குது. அதை எரிந்து போடுகிறான். அப்போது தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்களும் இயேசுவினிடத்தில் வர வேண்டும் என்றால் பாருங்க, உங்களுடைய சுய நீதி இந்த பரிசேயனை போல உங்களுடைய கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு, உங்களுடைய தகுதியை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு, உங்களுடைய உங்களை மட்டுமே நீதிமான்கள்னு எண்ணி உங்களுடைய சுயநீதியின் மேல் நம்பிக்கை வைத்து பிறர் அற்பமாக எண்ணுகிற அந்த பாருங்கள், அப்படிப்பட்டவர்களாய் இருந்த அந்த பழைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? களைந்து விட்டு இப்போ இயேசுவினிடத்தில் வர வேண்டும். ஏன்னா உங்களுடைய பழைய ஆடை, இந்த பழைய வாழ்க்கையின் அந்த சுயநீதி எனும் ஆடையை நீங்கள் களைந்து போடும்போது இப்போ இயேசுவினால் தரப்படுகிற அந்த உண்மையான நீதியின் ஆடையை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம் தேவ பிள்ளைகளே. அது எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மூலம் நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீட்பினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி ரோமர் 3:24 சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா.
இந்த சத்தியத்தை தான் நம்ம அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போது தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன? இயேசுவினிடத்தில் வருவதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பரிசேனை போன்ற நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கும் இந்த சுய நீதி, நம்முடைய கிரியைகளை நம்பி வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய தகுதியை நம்பி வாழுகிற வாழ்க்கை, அதனால் பிறரை அற்பமாக எண்ணுகிற இந்த பழைய சுய நீதியின் வாழ்க்கை என்னும் அந்த ஆடையை நாம் களைந்து விட்டு நாளில் இயேசுவினிடத்தில் அற்புதம், அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாளில் அவரிடத்தில் செல்லலாமா? நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறவப்பா, ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இந்த பரிசேன் வாழ்க்கையிலிருந்து எப்படி எங்களுடைய கிரியைகளினால் வருகிற ஆண்டவரே அந்த சுய நீதி, அதை நம்பி, எங்களுடைய தகுதியை நம்பி நாங்கள் எப்படி தேவனிடத்தில் சேர முடியாது, அப்படி தேவனிடத்தில் எங்களுடைய சுயநீதியை நம்பி, எங்களுடைய கிரியைகளினால் வருகிற தகுதியை நம்பி நாங்கள் தேவனிடத்தில் சேரும்போது நாங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாளிலே அதை கற்றுக்கொண்டோமே. ஆதலால் இந்த நாளிலே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் இந்த பரிசேனை போல சுயநீதியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த நாளிலே ஆண்டவரை பர்த்தமியை போல அந்த பழைய ஆடை, அந்த பழைய மனுஷனின் ஆடையை, அந்த சுயநீதியை களைந்து போடும்படி இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை முடிவு செய்யட்டும். அப்பா, முடிவு செய்யட்டும். பழைய வாழ்க்கையின் ஆடை எரிந்து போடட்டும். சுயநீதியை நம்பி ஆண்டவரே உம்மிடத்தில் சேர வேண்டும். அதன் மூலமாய் சுய மகிமையை தேடிக்கொண்டு ஆண்டவரே தங்களுடைய ஆவிக்குரிய சாதனைகளை பட்டியல் போட்டுட்டு இருதயத்தில் பெருமை கொண்டிருக்கிற அந்த பழைய மனுஷனின் வாழ்க்கையிலிருந்து இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த பழைய மனுஷன் ஆடையை நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் களைந்து போடுவார்களாக, சுயநீதியை களைந்து போடுவார்களாக. அந்த அழிக்கும் கந்தையுமான எங்களுடைய சுயநீதியை களைந்து போட்டு ஆண்டவரே இயேசுவை மாத்திரமே நம்பி, முழுமையாய் தங்களுடைய இருதயத்தில் இயேசுவை மாத்திரமே நம்பி, உம்முடைய இரக்கத்தை மாத்திரமே நம்பி ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் சேரும்படி நீர் கிருபை செய்வீராக. அதன் மூலம் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் கிரியை நடப்பித்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.